பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை விசாலமாக்கி இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நல்லவர். இன்னைக்கு செய்தி விசுவாசத்தை கொடுத்து ஒரு சின்ன செய்தி, ரொம்ப பெருசா இல்லை, சின்ன செய்தி தான். இந்த விசுவாசத்தை கொடுத்து கடவுள் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுவார். அது கேட்குற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் வேதத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் விசுவாசித்தா தான் அந்த காரியம் வாய்க்க செய்யும். இங்கே எபேசியர் புத்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. விசுவாசிக்க கூடுமானால் நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போனவனோ அவன் மேல் தன் ஆத்துமாவும் பிரியமாகாது என்றார். பின் வாங்கி அவனுடைய மேல் இருக்கும் என் ஆத்துமாவோ பிரியமாகாது என்றார். இன்னைக்கு விசுவாசம் தாங்க கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். அது அழகாக சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லையா, நம்ம பிழைக்கக்கூடிய விசுவாசத்தோடு நம்ம இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறது அநேக இன்னைக்கு தடை. அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கப்படும் போது நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போ அது படித்த போது 37ஆம் வசனம் படிக்கும்போது சொல்றாரு, எப்படி அவர் விசுவாசித்தால் தேவனுடைய சார்ந்து இருக்கப்படும் போது சில விஷயம் சும்மா அழகா இருக்கும். வருகின்றவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணாலும். அப்போ வருகின்ற கொஞ்ச காலத்தில் வருவாராம், தாமதம் பண்ணாலும். அப்போ மறுபடியும் வரப்போற தேவன் நிச்சயமா வரப்போறாரு. அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்யக்கூடியதா இருக்கு. அதுதான், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையும் வெறும்படியாக பொறுமையோடு உங்களுக்குள்ள வேண்டிக் கொண்டிருங்கள். அப்போ நம்பணும் இல்லையா? முதல்ல பார்த்தீங்கன்னா சில விசுவாசத்தை கொடுத்து நம்ம காரியத்தை கொடுத்து நம்புறமான்னு கேட்டால் நம்ப மாட்டோம். நிறைய பேர் விஷயத்தை பார்க்கும்போது பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய விஷயத்தை யோவான் புத்தகத்தில் படிக்கப்படும் போது ஒரு மனிதன், தோமா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா 12 சீசரில் ஒரு சீசராக இருந்தான். அவன் கடவுளோடு இணைக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் வந்து போனது விஷயத்தை மட்டும் நம்ப மாட்டான் இல்லையா? நிறைய பேர் அதை கண்ணுக்கு நேராக ஒரு அடையாளத்தை செய்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அடையாளம் அற்புதங்களை கண்டாதான் இந்த ஜனங்கள் விசுவாசி. ஒரு ஜனம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. தேவாலயத்துங்களில் பார்க்கும்போது ஒரு அதிசயம் நடக்கதான் இன்றைக்கி பல போதகர்களை தவறுக்குள்ளே கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க விசுவாசம். இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளை இன்றைக்கி ஜெபிக்கும் போது கட்டுறமான்னு கேட்டால் நிறைய பேர் கட்ட தெரியாது. அது கட்ட பயப்படுவாங்க. ஏன்னா எபேசியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வானமண்டல பொல்லாத ஆவி நிமித்தமாக நமக்கு போராட்டம் உண்டுன்றாரு. இன்னைக்கு நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் அது முதல்ல கட்டக்கூடிய ஆவிகள் என்ன இருக்கும்? வானமண்டல பொல்லாத ஆவிகளை கட்டினா தான் மற்ற ஆவிகளை விரட்டடிக்கக்கூடிய வல்லமை உன்னிடத்தில் ஏறும்போம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்பணும் இல்லையா? நம்புக்கிறது கிடையாதுங்க. இது தோமான்றும் நம்ப மாட்டான். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் எழுந்து பிறப்பாடும் அவர் ஒவ்வொரு சந்திக்கிற காலத்திலும் வரக்கூடிய நேரங்களெல்லாம் காண முடியாது இருக்கும். அவன் கண்டாதான் விசுவாசி பண்றான், கண்டாதான் நான் பார்த்தாதான் நம்புவாதுன்றான். வந்த பேரும் விசுவாசிக்க மாட்டான். எப்படி பார்க்கறான் தெரியுமா? தொட்டு பார்க்கறான், காயப்பட்ட இடம்லாம் பார்க்கறான், வாரியால் அடிக்கப்பட்ட இடத்தெல்லாம் தொட்டு பார்க்கறான். அப்போ நம்பிக்கை என்ன? அது முழுமையாக அங்கே இருக்க உலக சிற்பன்வத்தின் மேலே இருக்குது. கண்ணோட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இது முடிஞ்சிச்சு, இறந்துட்டார், இனிமேல் அங்கே வரப்போறாருன்ற நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் தான் தோமா. அப்போ நம்பிக்கை இழந்து போவாங்களே. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாழகிற காலத்தில் கொஞ்ச நாள் தாழ்மையாக விழுந்து கிடப்பாங்க. இனிமேல் என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. நிறைய பேர் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா விழுந்து போனவங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்பி நிற்க வச்சிருக்காரு சொன்னால் அவங்க விசுவாசத்து நிமித்தமாக அந்த குடும்பம் ஆசீர்வதித்து பெருகி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போதகர்களை கொடுத்து ஒரு நோட்டீஸில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுகிறாங்க.
நிறைய ஃபோட்டோஸ் இன்னைக்கு செல்ஃபோனில் ஒரு இதோ காணிக்கும் போது ஒரு 25 பாசஸ்களை ஃபோட்டோ போட்டு இவர்களெல்லாம் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய மனிதனே பணத்துக்காக தான் இந்த செய்தியை பகிர்ந்து அனுப்பலாம். அதாவது நாவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் என்றது ரொம்ப ஈஸி இல்லையா? யோபு புத்தகத்தில் படிக்கும்போது 15 வசனத்தில் உன் நாவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். ஒருவரை அவதூறாக பேசுவது ஈஸி, அவதூறாக பேசுவதில் ஈஸி தான். ஆனால் அதுக்கு பிற்பாடு நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக பரிபூர்ணம் அடைய என்று சொன்னால் அவர் மேல் நம்பிக்கை வைப்பது நிச்சயமாக அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான். அப்போது ஒரு சகோதரியுடைய பாத்திரம், ஒரு சகோதரர் மரணம் ஏற்பட்ட பிறகு ஒரு சகோதரி கலங்கி தவிக்குது. அதான் இயேசுனிடத்தில் கடந்து போவான். யோவான் 14 படிக்கும்போது இயேசுனிடத்தில் போய் இந்த கருத்தை சொல்லும் போது அவனை நிமித்தமாக மரணத்தை குறித்து சொல்ல அவன் பிழைப்பான் தான் என்று சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா? என்னை நிமித்தமாக மூலியமாக ஒரு அடையாளத்தை செய்ய போகிற விஷயத்த சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இல்லை, என்னை விசுவாசித்தாலும் மரித்தால் எழுந்துக்குவான்னு அந்த யோவான் 11:25 சொல்லுவார். ஆனால் மரண பரியத்தில் கல்றகிட்ட கட்டத்து வரும்போது அவர் புத்திய எண்ணங்கள் நம்பலையே. இன்னைக்கு எத்தனை விசுவாசியை பற்றி தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை அது ₹100 கொடுத்து வாங்கும்போது கஷ்டம் தானே. அப்போ ஆண்டவர் ₹1 கொடுத்தாரு, ₹100 கொடுக்க மாட்டாரான்றத அது கொடுக்க மாட்டாரு, நான் அந்த ₹9 கடன் வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதனை தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. இந்த ₹1 நமக்கு ஆண்டவர் கொடுத்தவரை நிச்சயமாப்பா ₹1 அந்த ₹1 கொடுத்தா அவர் ₹100 கொடுக்கக்கூடிய ஊக்கத்தோடு கேட்டால் கொடுப்பார். விசுவாசித்தால் நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி யோவான் புத்தகத்தில் 11 படிக்கும் 39 போது அவன் சேர்த்து 4 நாள் ஆச்சுன்னுவாங்க. அவன் மரித்து லாசரு சேர்த்து 4 நாள் ஆச்சு என்றான். ஆனால் அவருக்கு சொல்ல வேண்டிய வேலையை நீ பாரு, கடவுள் எழுப்ப பாருன்னு சொல்ல. 40 படிக்கும்போது நீ விசுவாசிக்க கூடுமானால், இயேசு அங்கே பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமை காண்பா. நம்பணும் இல்லையா? நீ விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ விசுவாசிக்கிறதுக்கு கூடும் என்று சொன்னால் கூடும் நிச்சயமாக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடுமா? நம்பிக்கை தானே, சந்தேகம் தானே இன்னைக்கு மனுஷனுக்கு. பல விதமான சந்தேகங்கள், போராட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே. அப்போ அந்த ஸ்திரீயை அவன் கேட்ட கேள்விக்கு நீ விசுவாசிக்க தேவனுடைய மகிமை காண்பா என்று போது மரித்து போன சரிகளும் வெளியே வான்னு வருது, கண்டு விசுவாசிக்கிறான். இப்படி ஒருவர் அப்படித்தான் இருப்பார். யோவான் புத்தகத்தில் படிக்கப்படும் போது 20 படிக்கப்படும் போது தோமா என்ற ஒரு மனுஷன், அந்த தோமா படித்து வேதத்தை படிக்கும் போதில் தோமா கொடுத்து இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் படிக்கப்படும் போது கேரளாவிலேருந்து கடந்து சென்னையில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஏராளம் தாராளமான அதிசயங்கள், அற்புதங்களே தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும்படியாக வைத்தார். அந்த தோமா தான் ஆரம்ப காலத்தில் சந்தேகப்படுறான். அவர் மரித்தது உண்மை எனக்கு தெரியும், அவர் உழைத்தது உண்மைதானா, இங்கே வந்தது உண்மைதான்றாங்க, அவர் வந்தது உண்மைதானான்னு ஒரு நம்பிக்கை இல்லாத கண்டாதான் நான் விசுவாசிப்பேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன். இன்னைக்கு நிறைய விஷயத்தை பார்த்தோன்னா பிசாசுக்கிரியை ஓட்டுவான் என்று நிறைய சொல்லி திரிவாங்க. எது நாமத்தில் ஓட்ட போகிறோம்? ஏசி என்ற நாமத்தை விரட்டி அடிக்க போகிறோம், அது சொல்ல மாட்டாங்களே. அந்த ஊழியக்கார் வந்தால் அப்படி அற்புதம் நடக்கும், இந்த போதகர் வந்தால் அற்புதம் நடக்கும். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் செல்ஃபோனுங்களில் போட்டு ஒரு வழி ஆக்குறாங்க. உங்கள் ஃபோட்டோவை யாருக்கு கொடுக்குறீங்களே எனக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நான் செல்ஃபோனை பார்த்துருக்கும் போது அநேக போதகரை போட்டு எல்லா ஃபோட்டோ ஒன்றாக்கி போட்டுட்டு இவர்கள் எல்லாம் பணத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க. இது சொன்னவரே பணத்தை வாங்கி தான் அந்த வேலையை செய்கிறாரு. அப்போ யோபு புத்தகம் 16 5 நாவலும் உன் நாவே உனக்கு நானல்ல, உன் நாவே உனக்கு குற்றவாளியை தீர்க்கம் என்றது அது தோமாவுக்கு உள்ள ஒரு வார்த்தை தான். தோமா என்ன பண்ணுறான்னா நம்பவே மாட்டுறான், நான் கண்டாதான். அப்போ இயேசு முழுவதும் தொட்டு பிற்பாடு நம்புகிறான். அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு. இப்போ யோவான் புத்தகத்தில் 20 படிக்கப்படும் போது நீ கண்டு விசுவாசித்தால் காணாத விசுவாசிக்கிறவனே பாக்கியமான்ட்டார். புரிஞ்சு போச்சா? ஒரு வேலையை நமக்கு கொடுக்குறாருன்னா அது முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து போய் அந்த பயணித்தம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார்.
ஒரு காரியத்தில் ஒன்றுமே நீ துவக்க போது பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டு வசதி இருக்காது, பாய் படுக்க இருக்காது, போட்டுக்கிற துணி இருக்காது. ஆனால் நீ நம்பிக்கையோடு கடந்து போய் இதை இத்தனையும் கிடைக்கணும் என்று ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்து போனால் நிச்சயமாக கிடைக்கும், நீ விசுவாசிக்க கூடுமானால். அதுக்கு தான் தோமாவை பார்த்தா, நீ கண்டு விசுவாசித்தாய், காணாத விசுவாசித்தவர்கள் நாம் பாக்கியவான் என்பார். அந்த யோவான் புத்தகத்தில் 20-29 படிக்கும் போது இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோங்க கொஞ்சம் பாருங்க. மத்திய புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி பார்த்தா தன் பிள்ளையை கொண்டு பலவீனை ஏற்பட்டது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கப்படும் போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நல்லா இருக்கும், நல்லா அந்த வசனம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 27-28 படிச்சு பாருங்க. உன் விசுவாசம் தான், நான் கிடையாதுங்க. உன் அர்ப்பணிப்பு தான், உன்னுடைய நம்பிக்கை தான், உன்னுடைய எண்ணங்களுக்குள்ள என்ன தேவை செய்து கொண்டிருக்கிறதோ அதுதான் தன் உதட்டுக்கு முன்பாக, உள்ளத்துக்கு முன்பாக, நம்ம முகத்துக்கு முன்பாக கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பணும் இல்லையா? இன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் என்ன இருக்குன்னா நம்பியே இருக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது கொஞ்சம் சின்ன காணிக்கை தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த காணிக்கை எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு நான் செய்ய இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இது போதும் என்று மனதோடு எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால் அது என் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அப்போ நம்ம குடும்பத்துக்கு தேவையானது தேவன் நான் தினத்தை சந்திக்கிறார் என்று அர்த்தம். அது அப்படிதான் விசுவாசிக்கணும். அப்போ அவரை விசுவாசித்தால் பிழைப்பான் என்ற விசுவாசிக்கிறனுக்கு தான் தேவன் எத்தனை நன்மை செய்வார். விசுவாசத்தோ ஜெபம் பண்ணிப்பாரு. நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது வானமண்டல பொல்லாத ஆவியை மத்திய 18 வார்த்தையின்படி கட்டு. இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் நீ வராது நிற்கிற தடைகள் என்ன இந்த பிரச்சனையிலேருந்து என்ன மீண்டு வரும் இல்லை, இதுக்கு என்ன தடனை? அந்த வானமண்டல பொல்லாத ஆவியை கட்டு. அதை கட்டும் போது அது கட்டப்பட்ட பிற்பாடு எல்லாம் அந்த போராட்டத்தின் ஆவியில் அவங்க ஈஸியாக நீ கட்ட முடியும். உன் ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படும், கதவுகள் திறக்கப்படும், வீடு ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். நம்பணும் இல்லையா? நம்முடைய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து முழங்கால் போட்டு தேவரே இன்னைக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்யும், பிதாவே எனக்கு நீ உதவி செய்யும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நான் கண்டு விசுவாசித்தனும் அல்ல, காணாத உன்னை நம்பிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யன்னு கேட்டுப்பாரு. ரோமர்ல இருக்க 5ஆம் அதிகாரம் 1 வசனம், விசுவாசிக்கிறனுக்கு பிழைப்பானா? விசுவாசம் இல்லையா? அப்போ நம்ம பிழைக்க நம்மடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும், நம்பிக்கை நம்மளோட இருக்கணும், சமாதானம் நமக்குள்ள இருக்கணும், சத்தியம் நமக்குள்ள இருக்கும். இந்த இருபுறம் கருக்குள்ள ஒரு உன் இதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த பட்டயம் இதயத்துக்குள்ள வந்துட்டாலுமே நீ எதை விசுவாசிக்கிறியோ அது தீமைக்கானது நன்மையானது கர்த்தர் செய்து முடிப்பார். முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னான். எதை விழுந்து கிடந்தோம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்காத. எதை தேவன் துவக்கி வைத்தாரோ அதை சரியாக முடிப்பார். தீமையானது அகற்று போடுவோம், நன்மையானது உமக்காக ஆயத்த பண்ணதை பல மடங்கு ஆசீர்வதித்து உன் எல்லைகளை விசாலமாக்குவார். கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாவற்றையும் நினைப்பதற்கு மேலான அதிசயங்கள் உனக்கு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.